அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் மற்றும் 12ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை மற்றும் பயிற்சி. இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது இந்த செவ்வாய் பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா 20/10/2024 முதல் 4/12/2024 வரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில், அதாவது கடக ராசியில் நடந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த வக்ர நிலை, அதாவது உங்களுடைய ராசியில் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12/2024 முதல் 21/1/2025 வரை உங்களுடைய ராசியில் வக்ர நிலையை செவ்வாய் பகவான் அடைகிறார். அந்த வக்ர நிலை அடைந்த பிறகு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது 21/1/2025 முதல் 3/4/2025 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அந்த மிதுன ராசியிலிருந்து மீண்டும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கடக ராசிக்கு பயிற்சி அடைக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா 3/4/2025 முதல் 7/6/2025 வரை சுமார் 7.5 மாத காலகட்டங்கள் இந்த நிகழ்வு மாற்றங்கள், அதாவது இந்த பயிற்சி மற்றும் வக்ர நிலை அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போதுங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், திறன், தைரியம், வீரியம் மற்றும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகங்க, கட்டிடம் சம்பந்தப்பட்டது, அதே போல் சகோதரர் சம்பந்தப்பட்ட காரணிகளை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி நிலையில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடக ராசிக்கு ஜென்மஸ்தானம் மற்றும் 12ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு மனோகாரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். பேச்சையே ஆயுதமாக்கி தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவர்களை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே வேகமாக செயல்பட்டு அதன் மூலமாக முன்னேற்றத்தையும் வெற்றியை காணக்கூடிய ஒரு நபர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா கலங்காத உள்ளம் கொண்ட ஒரு நபர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கவலைப்படுற ஆளும் இல்லை, அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆளும் இல்லை. தன்னுடைய பிரச்சனைகள் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் தெரியப்படுத்தாத ஒரு நபர்கள் என்றே கூறலாங்க. முன்வைத்த கால பின் வைக்காத நபர்கள். எல்லா விஷயத்தையும், அதாவது தங்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும் தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்கள், சுமார் 2.5 வருட காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, எதனால் இப்படி நடந்ததுன்னே தெரியலைங்க. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏதோ ஒரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தில் என்ன நடந்ததுன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் சரியாக முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நானாக உருவாக்கணுங்க, நானாக செயல்பட்டு சில காரியத்தில் வெற்றி அடைஞ்சேன், ஆனால் எல்லாமே இன்றைக்கி தலைகீழ தான் மாறிடுச்சின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம், இந்த வக்ர நிலை காலகட்டங்கள், இது வரைக்கும் யாருக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அது நேர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். கெட்டது நடந்துட்டு இருந்ததுன்னா நல்லது நடக்கும் தாங்க, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கெடுதலை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல் நிறைய விஷயங்களில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. தொழிலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. சேஞ்சஸ் அப்படின்னா இந்த விஷயத்தை, இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும், யாரை இது வரைக்கும் நமக்கு இடையூறுகளாக இருந்தவங்களோ அவங்களெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய தொழிலை தொடங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஏன்னா எதுக்குமே லாய்க்கலைன்னு சொன்னவங்க மத்தியில் நானும் இதை செஞ்சு காட்டுறேன், என்னாலையும் முடியும் அப்படிங்கிறத சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நீங்களாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் வந்திருக்கீங்க, உங்களை நம்பி எப்படி இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க, இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு ஃபீல்டை அதாவது ரொம்ப கேவலமாக பேசுனாங்க, அவங்க முன்னாடி அதே ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னவங்களே இது உங்களுக்கு சூப்பரான பிஸ்னஸுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய காம்படிட்டர் மத்தியில் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய விஷயத்தை அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க.
இதுவரைக்கும் இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டுங்க, நிறைய பொருளெல்லாம் விற்றாச்சு, நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தாச்சு. அந்த பேமெண்ட்டு கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து கட்டாயமாக சேருங்க. வேலை விஷயமாக வேலையில் வந்துட்டு நம்மளுடைய மதிப்பு என்ன, நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காத ஒரு இடத்துல இத்தனை நாளாக இருந்துட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது புதிய வாய்ப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்கலன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த நேரத்தில் நடக்கும். டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள். ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் ஆனால் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த நேரத்தில் சில முயற்சிகள் எடுத்துங்க, நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கலாங்களா சார்? ஃபாரின் ஏதாவது போகணும், அந்த இடத்துல போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தோன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு நடந்துடும். அதே நேரத்தில் ஒரு நிறைய விஷயங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது எல்லா ஸ்டேஜும் முடிச்சிடணும், ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நின்றுதுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கிறேன், இதை விட அதிகமாக சேலரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய வந்துச்சுங்க. ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வக்கர நிலை இது வரைக்கும் எதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருந்தோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்குங்க. ஸோ நிறைய ஜாப்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மறுபடியும் தேடி வருங்க. இந்த இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயமாக மாறுவீங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீருங்க. ஆன்மீக பயணங்கள் கட்டாயமாக மேற்கொள்வீங்க. ஏன்னா உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு பயணங்கள் போகிறதோ அல்லது ஏதாவது இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க, சம்மந்தமே இல்லை, எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை, எங்கேயுமே எங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணித்தர மாட்டீங்கன்னு சொல்லி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இந்த நேரத்தில் தீருங்க. கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாக்கும். சுப செலவுகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் வக்கர நிலை அப்படிங்கிறது. குழந்தை இல்லாத நபர்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அந்த செயற்கை கருத்தரிப்பு, இது மூலமாக ஏதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படுமா? ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் செலவானது மட்டும்தாங்க மிச்சம். அது கரெக்டான நேரத்தில் இந்த கரு அப்படிங்கிறது உருவாக மாட்டேங்குது, அது வந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள், அதற்கு தகுந்தாற்போல் சிந்தனைகள் உருவாகுங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு குழந்தை தேவையா, இல்லை அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கரெக்டான நேரத்தில் பிளான் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா மட்டும்தான் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ வீடு கட்டணும், வீடு வாசல் வாங்கணும், சொத்து பத்துக்கள் வாங்கணும். ஏன்னா காலகாலமாக வந்து வாடகை வீட்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்குங்க. சொந்தமாக ஒரு வீடு இருந்தும் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியலன்னு வருத்தப்படுறதும், வாடகை வீட்லேயே இருக்கிறதுனால தான் இந்த சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடியது. நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ண முடியாதுங்க, ஒரு கரெக்டான நேரத்தில் வந்துட்டு நம்மளால் சரியாக தூங்கவும் முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், அதுக்கு குறை சொல்கிற அளவுக்கு சூழல். தண்ணி நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்க, கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டில் செவுத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்த விட்டுட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் இருந்து நமக்குன்னு சொந்தமாக வீடு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்காதேன்னு யோசிக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய சில வாய்ப்புகள், அதற்குண்டானபடி சில முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வருங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற யோசனைகள் கட்டாயம் வருங்க. நிலம் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான், கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தாங்க. இந்த மாதிரி ஒரு யோக காலகட்டங்களில் விரயத்தை போக்க சுப விரயங்கள் பண்ணலாம். அப்படின்னா ஒரு இடத்த விற்கிறதுக்கு பதிலாக ஒரு சொந்த இடத்த வாங்கிறதுக்கு, அந்த நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்து
மாற்றம் அடையும் பொழுது அந்த இடத்துல தேவையில்லாத சில விரயங்களை கொடுக்கக்கூடியது, அதாவது உடல் ரீதியாக பாதிப்பு கொடுக்குங்க. அதே நேரத்தில் அந்த உடல் பாதிப்பில் தேவையில்லாத செலவினங்களை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் கட்டாயமாக எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணுங்க. ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லையே. ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போதோ, ஒரு வண்டி வாகனங்களை ஹேண்டில் பண்ணும்போதோ கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனா தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. மருத்துவ செலவுகள் வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆரம்ப கால கல்வி கட்டங்கள் அப்படிங்கிறது தொடங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கினேன், இன்றைக்கி அந்த கடன் அப்படிங்கிறது என்னால் பணத்தை எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் நிற்கவே மாட்டேங்குதுங்க. 10,000 இல்லைங்க, 20,000 இல்லை 50,000 லட்ச ரூபா அப்படிங்கிறது சம்பாதிச்சாலுமே அடுத்த 5 நாள் 10 நாளுக்குள்ளே அந்த பணம் மொத்தமாக தீர்ந்துடுது. வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதே இருக்குது. யாருக்கோ உதவி பண்ண போய் அதுக்கு பணம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி நான் அதுக்கான கடனுக்கு உண்டான வட்டியை கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த கடனை அடைச்சா மட்டும்தாங்க கடன் இல்லாத வாழ்க்கையை தான் நிம்மதியாக வாழ முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க. பணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக வரும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நஷ்டம்னு நினச்ச பணம் கூட உங்களுக்கு திரும்பி சேருவதற்கான வாய்ப்பு இந்த 7.5 மாத காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நீட்ச கிரகம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அதே நேரத்தில் அவர் வக்ர நிலை அடைஞ்சு தான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்ற பலனை கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டங்களில் நல்ல முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.